இன்னைக்கு நான் ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்கிற ஒரு வேதனையான ஏக்கத்தை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எதுவரைக்கும்பா என்ன மறந்திருப்பீர்? இந்த எதுவரைக்கும் என்கிற ஒரு வார்த்தை இந்த வாரம் முழுவதும் என்னுடைய உள்ளத்தை பாதித்து கொண்டே இருந்தது. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர், எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும், ஹவு லாங் ஓ லார்ட், இன்னும் எவ்வளவு காலம்பா என்கிற ஒரு காரியம் என் உள்ளத்தை தாக்கத்தை ஏற்படுத்த ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி, எதுவரைக்கும் ஆண்டவரை என்னை மறந்திருப்பீர்? அநேகருடைய உள்ளத்தில் உள்ள கேள்வி, எதுவரைக்கும்பா ஜெபம் பண்றனே, எதுவரைக்கும், பதில் என்றைக்கு ஆண்டவரே? கூப்பிடுகிறனே, எனக்கு பதில் என்றைக்குப்பா கிடைக்கும்? நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பெயர், அவர் கூக்குரலை கேட்கிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளோட்டிகள் நிமித்தம் படுகிற பாடை கர்த்தர் பார்த்தார். அவரை மோசையை அழைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் படுகிற பாடை நான் கேட்கவே கேட்டேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். நம்முடைய கூக்குரலை, நம்முடைய ஜெபத்தை காண்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா, ஆமென். வாசிங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாமா? இல்ல ஆண்டவர் மோசேக்கு பேசின இந்த வார்த்தை, யாத்திராகமத்தின் புஸ்தகம் வாசிங்க. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர் இடுகிற, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகமம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து, அந்த வார்த்தை எவ்வளவு அழுத்தமா இருக்குல்ல, நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காணாத தெய்வன் அல்ல, நம்மை கண்டுகொள்ளாத ஆண்டவர் அல்ல, அவர் நம்மை பார்க்கிற ஒரு தெய்வம், நம்முடைய கூக்குரலை கேட்கிற ஒரு தெய்வம். ஆனால் சங்கீதக்காரனுக்கு ஒரு பெரிய வேதனை, எதுவரைக்கும் ஆண்டவரே? கூக்குரல் கேட்கிறவர் தான், ஜெபத்தை கேட்கிறவர் தான், ஆனால் நான் எதுவரைக்கும் காத்திருக்க வேண்டும்? எதுவரைக்கும் என்கிற வார்த்தை அநேகருக்குள்ள சோர்வுகளை உருவாக்கி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் அவனை பார்க்கிலும் பெரியவன் இல்லை. அவன் ஒரு உன்னதமான மனுஷன், கிரேட்டஸ்ட் ஒன். இந்த உலகத்தில் பெண்களிடத்தில் பிறந்த அந்த ஸ்திரீகளில் பிறந்தவரிடத்தில் யோவானை பார்க்கிலும் இயேசு பெரியவர். இயேசு ஆணும் பெண்ணும் இணைந்து பிறந்தவர் அல்ல, ஸ்திரீயின் வித்தாய் வந்தவர்னால அவர் லிஸ்ட் அவுட். ஸ்திரீனிடத்தில் பிறந்த நம்பர் 1 யாருன்னா யோவான் ஸ்நானகன். அந்த யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கும் ஒரு சோர்வு. சத்தியத்தை பேசினான் ஏரோது, பிலித்து ஏரோது. ஏரோது என்பது பெயர் அல்ல, பார்வோன் போல அது ஒரு பட்டம். அந்த ஏரோது பிடித்து உள்ள வச்சுட்டான் யோவானே. யோவான் காத்திருக்கிறான், அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும், என் சத்தியத்திற்கு ஜெயம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறான். அவனுக்கு நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் ஏரோதுக்கு யோவான் மேல ஒரு பயம் உண்டு. யோவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏரோது. யோவானுடைய சத்தியங்களை கேட்டு பயம் அடைந்தவன் ஏரோது. ஆனால் தெய்வ பயம் இல்லாத அந்த ஏரோதியால் இருக்கிறாளே, தான் தவறாய் தன்னுடைய புருஷன் அல்லாதவனை புருஷனாய் எடுத்துக்கொண்ட அந்த ஏரோதியாள், அந்த ஏரோதியாளுக்கு துணிகரம். ஆகவே அந்த ஏரோதியாளுக்கு பயம் இல்லை. அவள் எப்பொழுது யோவானை கொல்லலாம் என்று பார்த்து கொண்டிருந்தாள். தக்க தருணம் வந்தது, அவள் யோவானுடைய தலையை கேட்டு வாங்கினாள். அதற்கு முன்பு யோவான் ஜெபித்து ஜெபித்து சோர்வடைந்து போனார். இயேசுவினிடத்தில் ஆள் அனுப்பினார். அனுப்பி கேட்டார், ஐயா, வருகிறவர் நீர்தானா? இல்லாவிட்டால் வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? எனக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம் நீர்தானா? எனக்கு அற்புதம் செய்கிறவர் நீர்தானா? என் குடும்பத்தை வாழ வைப்பவர் நீர்தானா? இல்ல வேறு ஒருவர் காத்திருக்க வேண்டுமா என்று புலம்பினதை பார்க்கிறோம். இயேசு சொன்னார், என்ன காண்கிறீர்களோ அதை போய் அறிவியுங்கள். குருடர் பார்க்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், முடவர் நடக்கிறார்கள், போய் அறிவியுங்கள்.
ஐயா, குருடர் பார்ப்பது இருக்கட்டும், செவிடர் கேட்பது இருக்கட்டும், முடவர் நடப்பது இருக்கட்டும், ஏன் எனக்கு நடக்கல என்கிற சோர்வு யோவானை சோர்வுக்களாக்கியது. இன்றைக்கும் ஐயோ, எதுவரைக்கும் என் வேதனை, எதுவரைக்கும் என் பாடு, எதுவரைக்கும் இந்த வியாதி, எதுவரைக்கும் இந்த போராட்டம் என்று கலங்கி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சங்கீதக்காரனுக்கு ஒரு பெரிய ஏக்கம். ஏனப்பா, எதுவரைக்கும் அப்பா, மறந்திருப்பீரப்பா, முகத்தை மறைத்திருப்பீரப்பா என்கிற ஏக்கத்திற்கு ஆண்டவர் அவருக்கு பதிலை கிடைக்கும்படி உதவி செய்தார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், அவரை பாடுவேன். அவருக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். இதுவரைக்கும் மனவேதனை பட்டிருந்த சங்கீதக்காரன் தாவீது, இதுவரைக்கும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த, எதுவரைக்கும் என்று போராடி கொண்டிருந்த தாவீதுக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் நன்மை செய்தார் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தி. எதுவரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும் என்பதும், ஆண்டவர் எதுவரைக்கும் மௌனமாக இருப்பார் என்பதும், எப்பொழுது கர்த்தருடைய வாசல் வழிகள் எனக்காய் திறக்கும் என்பதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 5ஆம் வசனம் வாசிக்கும் போது தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எதன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன்? கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். என் பலத்தின் மேல் நம்பிக்கையா இல்லை, என்னுடைய சுய அறிவின் மேல் நம்பிக்கையா இல்லை, என்னுடைய செல்வாக்கின் மேல் நம்பிக்கையா இல்லை, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். லார்ட், ஐ டிபெண்டிங் ஆன் யுவர் கிரேஸ். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்கிறப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தொழில் செய்கிறவர்களா இருக்கட்டும், குடும்பத்தை நடத்துகிறவர்களா இருக்கட்டும், நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் ஜெயமாய் நடத்துகிறார். உங்க பலத்துல 1 மடங்கு செயல்பட முடியும்னா அவர் கிருபை நம்மை பல மடங்கு செயல்பட வைக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பலத்தால 1 பங்கு நன்மை அடைய முடியும் என்றால் அவருடைய கிருபை 10 மடங்கு நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளது. ஆகவே சங்கீதக்காரன் கண்டுபிடித்து சொல்லுகிறார், உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அல்லேலூயா. அப்ப கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒரு சங்கீதக்காரன் தாவீதை பார்க்க. சங்கீதம் வாசிக்கும் போது சங்கீதம் 13ஆம் அதிகாரம் சொல்லக்கூடாது, ஏன்னா அது பாட்டு. சங்கீதம்னா என்ன? உரை நடைக்க தான் அதிகாரம் உண்டு, பாட்டுக்கு அதிகாரம் இல்லை. இத்தனாம் சங்கீதம்னு சொல்லணும், 13ஆம் சங்கீதம் என்று சொல்ல வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்கள்ல 3 காரியம் உண்டு, பாட்டுல 3 உண்டு. என்னெல்லாம் உண்டு? தாளம், ராகம், வரிகள் 3 உண்டு. பாட்டு கிளாஸ் எடுக்கட்டுமா? தாளம், ராகம், வரிகள். முதல்ல லிரிக்ஸ் வேணும். லிரிக்ஸ், வரிகள் முக்கியம். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? தாவீது. இந்த லிரிக்ஸ் யாருடையது? தாவீதினுடையது. டியூன் யாருடையது தெரியுமா? மியூசிக் டைரக்டருடையது. அந்த நாட்களையும் மியூசிக் டைரக்டரை தாவீது வைத்திருந்தான். அரசவையில் பாடுகிறவர்கள் இருந்தார்கள், பாடல் டியூன் போட்டு கொடுக்கிறவங்க இருந்தாங்க. ஆசாப் மியூசிக் டைரக்டர், ஆசாப். அல்லேலூயா. பல தேவ மனிதர்கள், இசை ஞானம் உள்ளவர்கள் தாவீதினுடைய அரசவையில் இருந்தார்கள். ஏன்னா தாவீது ஒரு அடிப்படையாய் கற்றுக்கொள்ளாத இசை ஞானம் உடையவன். அவன் எங்க போய் கற்றுக்கிட்டான்? வனாந்திரத்தில் வெறும் சுரமண்டலம். சில தம்பிமார் வாசிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு தம்பி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தான். அவன் ரொம்ப அழகா ஒரு பாடலை ஹார்மோனிய பெட்டியில வாசித்தான். கேட்க ரொம்ப அழகா இருந்தது. அதாவது கற்றுக்கொண்டவர்கள் வாசிக்கிறதை விட அனுபவபூர்வமாய் அவன் இதை ஏன் கற்றுக்கொண்டான்? பிச்சை எடுப்பதற்காக, பிழைப்பதற்காக. அல்லேலூயா. அந்த பிளாட்ஃபார்ம்ல உள்ள தம்பியை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். ரொம்ப அழகா வாசிக்கிறான், கிறிஸ்தவ பாடல் வாசிக்கிறான், இந்து பாடல் வாசிக்கிறான். அவன் எங்க ஒரு பாட்டை மாத்தி மாத்தி வாசித்து யாராவது தயவு பண்ண மாட்டாங்களா என்கிற ஏக்கத்தில் வாசிக்கிறான். சுரமண்டலக்காரன் தாவீது அவன் வனாந்திரத்தில் இருக்கும்போது சுரமண்டலம் எடுத்துக்கொண்டு, அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பார்ல, அவனா தட்டி கொட்டி கேள்விப்பட்டு கேள்வி ஞானத்தை வச்சு வளர்ந்து அவன் பெரிய இசை கலைஞராக மாறினதுனால கர்த்தர் அவனுக்கு நிறைய பாடலை கொடுத்து கொண்டே இருந்தார். அதுல ஒரு பாடல் தான் இந்த பாடல். எதுவரைக்கும் ஆண்டவரே மௌனமாயிருப்பீர், எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர் என்றார். எதுவரைக்கும் என்பதை நான் தேவ சமூகத்தில் கேட்கும் போது கர்த்தர் என்னோடு ஒரு காரியத்தை சொன்னார். நான் அதை கேள்விப்பட்டேன், அதை உணர்ந்தேன், அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா.
வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ராஜாவை அழைப்பித்தீர்கள். ராஜாவை அழைப்பித்தார்கள். தெளிவா வாசிங்க, என்ன ரெக்கார்ட் பண்ணும்போது அநேகர் கேட்பார்கள். தெளிவா ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கு பிள்ளை இவங்க எல்லாம் வர்றாங்க. கூப்பிட்டது யாரு? ராஜாவை. வந்தது யாரு? ராஜாவின் பிரதானிகள். ஏன்னா ராஜா வர முடியாது அல்லவா? நான் உங்களுக்கு சம்பவத்தின் பின்னணியை சொல்லுகிறேன். ராஜாவாகிய எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அசிரியாவின் ராஜாவாகிய எசேக்கியா மேல போர் தொடுக்கும்படி வருகிறான். அவன் போர் தொடுப்பதற்கு முன்பு வந்து போர் தொடுத்தா பரவாயில்ல, ரொம்ப கேவலமா பேசுவதற்கு அவனுடைய படைத்தளபதியை அனுப்பி வைக்கிறான். அவனுடைய படைத்தளபதி வந்து ரப்சாக்கே வந்து பேசுகிறான். கேவலமான வார்த்தைகள். அதை வாசிக்க போகிறோம். வாசிக்க உங்களுக்கு தெரியும். அநேக வசனங்களை வாசித்து எனக்கு உதவி செய்ய வேண்டும். இவர்கள் ராஜாவை கூப்பிடும் போது ராஜா வரல, பிரதானிகள் வருகிறார்கள். வந்த உடனே 19ஆம் வசனம் வாசிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறது, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன தான் கேள்வி. என்னப்பா நம்பி இருக்கிற? வாட் இஸ் யுவர் ஹோப்? உன் நம்பிக்கை என்ன? அல்லேலூயா. ஏன்னா எசேக்கியாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பிரதர். நான் சிலரை உங்களுக்கு சொல்லுகிறேன். பரியாசம் பண்ணுகிற ரப்சாக்கே ஒரு பக்கம் இருக்கிறான், தேவ மனுஷனாகிய எசேக்கியா இருக்கிறார், ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த 3 கூட்ட நடுவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ரப்சாக்கே கேட்கிறார், என்ன நம்பிக்கை நம்புற? வாசிக்கலாமா? யுத்தத்திற்கும் மந்திர ஆலோசனைக்கும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே. அது வாய் பேச்சே அன்றி வேற அல்ல. யுத்தத்திற்கும் மந்திர ஆலோசனைக்கு என்னல்ல இடம் இல்ல. அவனுக்கு ஒரு பிலாசபி தெரியும். என்ன பிலாசபினா, எப்பா யுத்தத்திற்கும் மந்திர ஆலோசனைக்கு, மந்திரம்னா புரியுதா? மந்திரம்னா அவனுக்கு மந்திரம், நமக்கு ஜெபம். நம்ம போய் எங்கேயாவது போய் பாருங்க, ஃபாதர் ஒரு மந்திரம் போடுங்களாம்பாங்க, ஒரு மந்திரம் போடுங்க. அவங்க பார்வைக்கு அவங்களுக்கு புரிந்த பாஷை அதுதான். ஒரு ஒரு நம்ம சிலர் பிரார்த்தனை பண்ணுங்க, சிலர் ஒரு மந்திரம் போடுங்க சாமி, எனக்கு ஒரு மந்திரம் போடுங்க, மந்திரம் போட்டுடுறோம். அப்போ எசேக்கியாவுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, யுத்தத்திற்கும் மந்திரத்திற்கும் கனெக்ஷன் பண்றார். ஆனா ரப்சாக்கே என்ன சொல்றாரு? யுத்தத்திற்கும் மந்திரத்திற்கும் கனெக்ஷன் கிடையாதுங்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதா? விளங்க. நான் சொல்லுகிறேன், ஐயா யுத்தம் பண்ணணும்னா சண்டை போடணும். அதுல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்னப்பா செய்ய முடியும்னு கேட்கிறதா ரப்சாக்கே. அவன் சுய அறிவுக்கு இடம் கொடுத்தவன். என்ன பிரதர், சுகம் இல்லைன்னா சயின்டிபிக்கா ஹாஸ்பிட்டல் தானே போனோம், பிரேயர் பண்ணா எப்படி அற்புதம் நடக்கும்? நான் சொல்றேன், என் வாழ்க்கையில பல சாட்சிகளை பார்த்திருக்கிறேன். நான் ஒரு காரியம் சொல்றேன். எங்கள் சபைக்கு முன்பாக 2 ரூம் உண்டு. இந்த 2 ரூம் எதற்காக அப்படின்னா, இன்னைக்கு அது வித்தியாசமா இருக்கிறது. அன்றைக்கு வியாதிஸ்தர்கள் தங்குவதற்காகவே இந்த ரூம் கட்டியிருந்தாங்க பாஸ்டர். வியாதிஸ்தர்கள் தனியாக வரக்கூடாது. இன்னைக்கு அநேகர் சிலர் வந்து கேட்பாங்க, எங்க பையன் எங்க பொண்ணு இங்கேயே இருக்கட்டுமா? இங்கே இருந்தா பராமரிப்பதற்கு ஒரு ஆள் என்ன செய்யணும்? கூட இருக்கணும். நாங்க எதையும் பொறுத்து கொள்வதற்கு ஆயத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியத்தில் நீங்க எல்லாம் எப்படி சகிப்பீங்கன்னு தெரியல. ஒரு பிரதர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் சபைக்கு வருவார். வந்தா அவருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, கண்ணு மறைஞ்சிரும். அவர் கண்ணு சபைக்குள்ள வந்த பிறகு கண்ணு மறைஞ்சிரும். நானும் என்னுடைய பெரியம்மாவும் உண்டு. அப்போ அவர் என்ன செய்வார்னா, வாந்தி பண்ணுவார். அவருக்கு ஒரு பிரச்சனை, ஜெபிக்க வாந்தி வரும். சபையில நான் ரொம்ப தெளிவா சொல்லுகிறேன், ஒரு 30 வாந்தி எப்படிதான் ஒரு ஆளுக்கு ஒருக்கா வாந்தி 2 முறை வாந்தி வரும். ஆனா இவருக்கு ஜெபிக்க பிசாசு போகவும் செய்யாது. ஒரு வாந்தியோட போய் தொலைதா போகவும் செய்யாது. அது ஜெபிக்க வாந்தி எடுக்கும்.
ஒரு முறை ஜெபித்தா ஒரு 30 இடங்கள்ல வாந்தி எடுத்து வைப்பார். விசுவாசிகள் குறைவு. அன்னைக்கு நானும் எங்க பெரியம்மாவும் நான் வாந்திக்கு மண்ணள்ளி போடுவேன், எங்க பெரியம்மா வாந்தியை பெருக்குவாங்க. மனைவி வரும், ஜோம் பண்ணிட்டு போயிடும். அல்லேலூயா. மனைவி என்ன செய்யணும்? நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், குறைஞ்சது என்ன செய்யலாம், கொஞ்சம் பெருக்கி சுத்தம் பண்ணி போடலாங்கிற இருதயம் வராது. மனைவி வரும், ஜோம் பண்ணிட்டு போயிடும். ஆனா இவர் வாந்தி பண்ணி இவருக்கு கதவு தெரியாது. கதவு தெரியாம இங்க கதவு இருக்குன்னு போய் செவரை தட்டுவார், அடிப்பார், குத்துவார், என்னென்னமோ பண்ணுவார். அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை. சில நேரம் காலையில திடீர்னு 7 மணிக்கெல்லாம் வருவார். வந்தார்னா அடிக்கடி சபைக்கு வருவார். நல்ல பிரதர், பின்ன பார்த்தாலாம் பேசுவார். ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவர். காலையில வந்தார்னா மனுஷன் சில நேரம் மதியானம் 2-3 மணி வரைக்கும் எங்களை விட்டு போக மாட்டார். அவ்வளவு நேரம் போராடுவோம். அவருக்கு ஜெபிக்க அவருக்கு உடம்பெல்லாம் தண்ணியா ஊத்தும். என் கையெல்லாம் ஃபுல்லா சலன்னு தண்ணியா இருக்கும். ஜெபிக்க அப்படி ஒரு போராட்டம் அவருக்கு வரும். அல்லேலூயா. அதெல்லாம் சகிப்போம். அப்போ சில நேரங்கள்ல நமக்கு இதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். ஃபுல்லா வாந்தி எடுத்து அப்படி பெரியம்மா ஒவ்வொன்றா மண் எடுத்து போடுவாங்க. நான் மண் எடுத்து கொண்டு அள்ளி போடுவேன். பிறகு அவங்க பெருக்குவாங்க. பிறகு சபையை ஃபுல்லாக கழுவி விடுவோம். இப்படியே ரொம்ப போகிறோம். எங்கள் சபைக்கு முன்பாக ஒரு ஐயா உண்டு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், வியாதிஸ்தர்களை கொண்டு வந்தால் குடும்பத்தார் கூட இருந்து என்ன செய்யணும், அதை பராமரிக்கணும். நம்ம தங்க வைக்கிறதுக்கெல்லாம் ஆயத்தம். நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் நல்லா நிம்மதியாக தூங்குவீங்க, நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் சிலர் இன்னொரு காரியம், வியாதிஸ்தரையும் அனுமதிக்கிறது இல்லைன்னா, ஒரு சம்பவம் நடந்ததை சபையார் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். போச்சம்பள்ளி என்கிற தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஊழியக்காரர், ஒரு பேர் பாச தங்கராஜ், நல்ல தேவ ஊழியக்காரர். அவருக்கு வீடு கிடையாது, சபையே தான் வீடு. ஆகவே வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்க்ரீன் போட்டு மனைவி பிள்ளைகள் படுத்துக் கொள்வார்கள். இவர் சபையில் படுத்திருப்பார். ஒரு முறை என்ன ஆனதுனால், முன்பின் தெரியாத ஒரு நபர், பிசாசு பிடித்திருக்கிறவர் உள்ளே வந்து அவருக்கு ஜெபிக்க ஆரம்பித்து அவர் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு படுத்திருக்கிறார். பாஸ்டர் இங்கே வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் படுத்திருக்கிறாங்களேன்னு ரூமில் படுத்திருந்தார். பிறகு இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் இன்னும் பண்ணிடுவாரேன்ட்டு இந்த பிசாசு பிடித்த மனுஷனோடு தள்ளி படுத்திருக்கிறார். பகலில் பாஸ்டர் கோடாரி வைத்து விறக வெட்டி விட்டு கோடாரி அங்கே வச்சிருக்கிறார். இந்த மனுஷன் இரவு எழும்பி, இது உண்மையில பிசாசுனால் பண்ணதா இல்லை இந்த பாஸ்டருக்கு விரோதமாக வந்த சதிகாரனான்னு கடைசி வரைக்கும் தெரியலை. எழும்பி இந்த கோடரி எடுத்து பாஸ்டருடைய மண்டையில் போட்டு அவருடைய மண்டை சிதைந்து போய், ஆண்டவர் கிருபையினால ஸ்தாபனத்தில், ஃபுல் காஸ்பல் ஸ்தாபனத்தில் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் செய்கிறார். அவர் தருமபுரி போச்சம்பள்ளியில் ஊழியம் பண்ணதுனால அவருக்கு பேரே போச்சம்பள்ளி தங்கராஜ்னு பேர். மண்டை சிதைந்து அவரை காப்பாற்ற, இன்னைக்கும் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்டை ஓடு இவ்வளவு இருக்காது, உள்ள அமைங்கி இருக்கும். ஆனால் கர்த்தர் அவரை ஜீவனோட வைத்திருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஊழியர்கள் சபைகளில் ஆட்களை தனியாக தங்க வைக்கிறதை குறித்த சில நேரங்களில் இங்கே இருப்பாங்க. ஏதாவது பொருட்கள் எடுத்து தங்களை தாக்கி கொண்டால் அது நமக்கு தான் என்ன செய்யும், நாளைக்கு பிரச்சனைகள் வரும். ஆகவே அவர்களை பராமரிப்பதற்குரிய ஆட்கள் இருந்தால் தங்க வைப்பதற்கு சபை ஒரு ஆட்சேபனை தெரிவிக்காது. அல்லேலூயா. ஆனால் சபைக்கு முன்பாக தங்க வைப்பர் என்ற ரூம் உண்டு எங்கள் சபையில். அதில் ஒரு ஐயா வந்திருந்தார். அவருடைய பெயர் வந்து ராஜமணி. அவர் ரொம்ப பலவீனப்பட்டு வந்திருந்தார். எந்த அளவுக்குன்னா, ஒரே ஒரு மகன் அவரை கைவிட்டு விட்டான். அவர் சபைக்கு வந்தா அவருடைய கால்களில் ஒரு கொசு கடித்தோ எறும்பு கடித்தோ வந்த ஒரு சின்ன புண், அது பரவி எலும்பு தான் தெரியும். இந்த அளவிற்கு ஒரு பெரிய அளவிற்கு காயம், எலும்பு உள்ள போற எலும்பு வெள்ளையா தெரியும். நாற்றம்னா சரியான நாற்றம். அப்போ பைபிள் ஸ்கூல் படிக்கிற எங்களுக்கு என்ன ஒழுங்கு வைத்திருந்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 முறை அவருக்காக ஜெபிக்கணும். அப்போ எங்களுக்கு ஷிஃப்ட் போட்டு கொடுப்பாங்க. இவர் 1 மணி நேரம், அந்த ஜெபிக்கிற 1 மணி நேரம் உள்ள இருக்கவே முடியாது. ஏனென்றால் பல மருத்துவமனைகளை தேடி எல்லாரும் கைவிட்டதுனால கடைசியில் சபையில் வந்து ஜெபிப்போம் என்று அவர் ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவர். கடைசியில் சபையில வந்து விழுந்தார். வெறும் ஜெபம் என்ன போட்டு ஜெபித்து, என் கண்ணார நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் கிருபையினால அவருக்கு அந்த இடத்துல இப்பவும் பள்ளம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இப்போ அவர் உயிரோடு இருக்காரான்னு தெரியல. எனக்கு அவரை விட்டு பிரிந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதில் சதை வந்தது, தோல் வந்தது, பரிபூரணமான சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். வித்தவுட் எனி மெடிசின், ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் வெறும் ஜெப எண்ணெய் வைத்தே ஆண்டவர் அவ்வளவு பரிபூரணமான சுகத்தை, அவ்வளவு பரிபூரணமான விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த மந்திர ஆலோசனைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? தெய்வீகத்திற்கும் தெய்வீக சுகத்திற்கும் என்ன தொடர்பு உண்டு என்று அநேகருக்கு யோசிக்கிறவர்களுக்கு தெரிகிறதில்லை. சில ஒரு தம்பி அன்னைக்கு பார்த்து சொல்றான், ஆண்டவர் எங்க இருக்கிறார்? ஆண்டவரே இல்லை என்கிறான். சுய அறிவுக்கு நிறைய காரியங்கள் புலப்படாது. மனித யோசனைக்கு சில காரியங்கள் விளங்காது. அல்லேலூயா. மனித யோசனைக்கு சில காரியங்கள் தெரியாது. சயின்டிபிக்கா யோசித்தா சில காரியங்கள் விளங்காது. ஆனா தெய்வீக வல்லமை உண்மை உள்ளதுதான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தெய்வீக வல்லமை உண்மை உள்ளது. ஆண்டவருடைய வல்லமை உண்மை உள்ளது. அந்த எசேக்கியேல் அறிந்திருந்தான். எசேக்கியேலுக்கு தெரியும் யுத்தத்திற்கும் மந்திர ஆலோசனைக்கும் தொடர்பு உண்டு. ஆனா ரப்சாக்கே சொல்லுகிறான், யுத்தத்திற்கும் மந்திர ஆலோசனைக்கும் தொடர்பு கிடையாது. எங்க படித்தா மார்க் கிடைக்கும், படிப்புக்கு ஆண்டவருக்கு என்னங்க சம்பந்தம்? சபைக்கு போ, ஜெபம் பண்ணு, நான் படித்த மார்க் கிடைக்கும், படித்து பாரு, மார்க் எடுத்து பாரு. அல்லேலூயா. படிப்புக்கும் மார்க்குக்கு சம்பந்தம் இல்லை தம்பி, படிப்புக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இருக்கு. நம்மை ஆளுகிறவர் தேவன். அல்லேலூயா. உழைச்சா நல்லா இருக்க போறேன், உழைச்சா ஆசீர்வாதமா இருக்க போறேன், உழைப்புக்கு தாங்க என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்கு. இல்ல, உழைப்பு மாத்திரம் பத்தாது, தேவ கிருபையும் சேர்ந்திருந்தாதான். அவர் கிருபையை நம்பி இருக்கிறேன்னு தாவீது சொல்றாரு, அந்த கிருபையும் சேர்ந்திருந்தாதான் நமக்கு தேவன் அற்புதம் செய்ய முடியும் என்பதை எசேக்கியா அறிந்திருந்தான். ரப்சாக்கேக்கு தெரியல. ரப்சாக்கேக்கு நிறைய விஷயம் விளங்காது. நான் இன்னைக்கு ரப்சாக்கே பத்தி பேசும்போது உங்க அநேகருக்கு நம்ம நினைக்கிறது மாதிரியே இருக்கேன்னு ஒரு பயம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரப்சாக்கேக்கு ஜெபத்திற்கு முழங்காலுக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது ஜெபிக்கிறவனுக்கு தெரியும். ஆனா ரப்சாக்கேக்கு புரியாது. வியாதிக்கு முழங்காலுக்கும் தொடர்பு உண்டா பிரதர்? வியாதிக்கு முழங்காலுக்கும் தொடர்பு உண்டா? உண்டா இல்லையா? உண்டு. ரப்சாக்கேட்ட கேட்ட சொல்லுவான், ஆஸ்பத்திரிக்கும் வியாதிக்கும் தொடர்பு உண்டு, முழங்காலுக்கும் வியாதிக்கும் தொடர்பு இல்லம்பா. ஏன்னா அவன் ரப்சாக்கே, அவன் தேவனை அறியாதவன், அவன் புறஜாதியான், தேவனை குறித்து அறிவில்லாதவன். ஆனால் எசேக்கியா தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு தெரியும் வியாதிக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் தொடர்பு உண்டு, யுத்தத்திற்கும் தேவனுக்கும் தொடர்பு உண்டு. எனக்கு தொடர்பு இல்லை, ஏன்னா என்னுடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையது அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகம் சொல்லும் உன் வாழ்க்கை உன் கையிலுங்கோ, ஆனா கர்த்தர் சொல்லுவார் உன் வாழ்க்கை என் கையிலும் பார். அல்லேலூயா. இது 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 மாம்சத்துக்குரியவனுக்கு தெரியாது. இப்போ நாம் பாருங்களேன், நாம் போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோ ஆஹா அப்படி ஆக போறேன்னு போவான், கடைசியில் ஒன்றும் இருக்காது. தேவன் சொல்லுவார், சகலவத்தையும் ஆளுகை செய்கிறவர் நான் தான் பான்னு சொல்லி கொடுப்பார். அவருடைய அனந்த ஞானம், அனந்த வல்லமை, இதை அறிந்திருந்தவன் எசேக்கியா. ஆகவே அவனுக்கு இது இது எசேக்கியா அறிந்திருக்கிறான் என்பது ரப்சாக்கேக்கே தெரியும். உங்க ஆள் ஏதோ நம்புறாராம்பா, என்ன நம்பிக்கை? யுத்தத்துக்கும் மந்திர ஆலோசனைக்கும் சம்பந்தம் பண்றாரு. இது வெறும் வாய்ப்பேச்சு. உங்க பாஸ்டர் இப்படிதான் சொல்லுவார், நம்பாதே. பக்கத்தில் ரப்சாக்கே உட்கார்ந்து இருப்பான். யாரு பக்கத்தில்? விசுவாசி சொல்லல, பிசாசு சொல்றேன். நம்பாத நம்பாத, இவர் இப்படிதான் பேசுவார். ஜெபம் பண்ணு, கர்த்தர் வாழ்க்கையில உயர்ந்திருவார்னு சொல்லுவார். நம்பாத. ஜெபம் பண்ணு, அற்புதம் நடக்கும்னு சொல்லுவார். நம்பாத. ஜெபம் பண்ணு, எதிர்கால ஆசீர்வாதம்னு சொல்லுவார். நம்பாத நம்பாத நம்பாத. அதனால அவர்கிட்ட இந்த ஜெப குறிப்பு சொல்லாத, நம்பாத. நீ ஜெபத்தையே நம்பாத. அல்லேலூயா. ஜெபம் பண்ணு, என்ன ஆக போகுது? இப்படி யார் பேசுவா? சத்தமா சொல்லுங்க. பிசாசு என்று இங்கே அந்த அசீரியவின் படைத்தளபதி பேரை சொல்லுங்க, ரப்சாக்கே. எல்லாரும் சொல்லுங்க, ரப்சாக்கே. என்ன சொல்றான்? ஜெபிக்காத, யுத்தம் பண்ண. யுத்தம் பண்ணவா? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தா பிழைப்பு நடந்துருமா? இந்த பாச சும்மா சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராத, ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேலையை பாரு. அல்லேலூயா. வேலைக்கு போனா ஒரு 1000 சம்பளம் கிடைக்கும், அதை பாரு. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தா உங்க பாஸ்டர் தசமபாகம் பத்தி பிரசங்கம் பண்ணுவார். அப்ப நீ 1000 ரூபாய் சபையில காணிக்க தான் போடணும். ஆனா வெளியே போனா 1000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். அப்படி யார் பேசுவா?
ரப்சாக்கே என்கிற பிசாசின் தூதன் பேசுவான். அல்லேலூயா, ஆமென். அதனால நம்பாத, வாய் பேச்சு நம்பாத. ஒவ்வொன்னையும் நான் வாசிக்க ரொம்ப 37 வரைக்கும் 18-37 வரைக்கும் அந்த மனுஷன் பேசுற வார்த்தையை தாங்கவே முடியல பிரதர் சிஸ்டர். 37 வரைக்கும் தாங்க முடியல. 37 வரைக்கும் அவன் பேசிட்டே இருக்கிறான். 18 அதிகாரம் முழுவதும், இதுல இருந்து 17ல இருந்தே அவன் பேச ஆரம்பிக்கிறான், பேசிட்டே இருக்கிறான். வாசிக்கலாமா? வாசிப்போம். இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். யார நம்புற? நீ எகிப்தை நம்புற. எசேக்கியா எகிப்தை நம்புறாரு. எசேக்கியா எகிப்தியா நம்புறாரு. எசேக்கியா யார நம்புறாரு? கர்த்தரை நம்புறங்கிறது கூட சில பாஸ்டர் பார்த்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு எங்க இருந்தோ வருது ஐயா. ஏன்னா அவங்களுடைய தாட் என்னன்னா, ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னா எங்க இருந்தோ வரணும், எகிப்து வரணும். எங்களை எகிப்து அல்லையா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இது எசேக்கியாவுக்கு இருக்கிற நம்பிக்கையே சிலருக்கு விளங்காது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எசேக்கியாவுக்கு நம்பிக்கை என்ன செய்யாது, விளங்க மாட்டேங்குதே. எசேக்கியாவோட உங்க நம்பிக்கை உங்க சொந்தக்காரங்களுக்கு விளங்காது. அது என்னப்பா ஜெபம் பண்ண அற்புதம் நடந்துருமா? சபைக்கு போன அற்புதம் நடந்துருமா? ஆண்டவரை தேடினா காரியம் ஜெயமா வந்துருமா? சில நேரங்களில் ஆண்டவரனோட பேசி, நான் சிலரோட பேசி இருக்கிறேன், இத்தனை காலம் ஜெபம் பண்ணுங்க பிரதர், இவ்வளவு வாரம் ஜெபம் பண்ணுங்க, இவ்வளவு மாசம் ஜெபம் பண்ணுங்க. நான் அவங்க அதை பெருசா கண்டுகொள்றதில்ல. 1 நாள் 2 நாள் வேகமா வருவாங்க, ஜெபிப்பாங்க, அப்புறம் விட்டுறது. நான் அநேக சகோதரர்களோட நேரடியா அவர்களிடத்துல பேசி, இவ்வளவு நாள் நீங்க ஜெபிக்கணும், இவ்வளவு மாசம் வாரம் நீங்க ஜெபிக்கணும்லாம் பேசி இருக்கிறேன். அதை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு அவர்களுக்கு இல்ல. ஏன்னா பிசாசு ரப்சாக்கே அவர்களோடு பேசுறத அவங்க கேட்கிறாங்க. அது என்ன நடக்கும்? என்னப்பா நடந்துற போகுது? நான் 2 வாரம் வந்து ஜெபம் பண்ணா என்ன நடந்துற போகுது? 3 வாரம் ஜெபம் பண்ணா என்ன நடந்துற போகுது? நான் 3 நாள் உபவாசம் பண்ணா என்ன நடந்துற போகுது? நடக்கிறது என்னங்கிறத தெரிந்த ரப்சாக்கே சொல்றான், அதை செய்யாத. நீ யார நம்புறா? பார்வோன் நம்புறாயா? இல்லப்பா, நாங்க பார்வோன் நம்பல. 22ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று. இப்போ இது ரொம்ப முக்கியமான காரியம். இது ரொம்ப பிரதர் நாங்க வாசிக்கணும், சொல்ல வாசிங்க. இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கவனிங்க, இந்த வசனத்தை எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். சகோதரர் வாசிக்கும் போது கவனிக்கணும். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவா எசேக்கியா அகற்றி. இதை வாசிக்கும் போது தான் கர்த்தர் எனக்கு ஒரு தெளிவை கொடுத்தார். இங்க ஒரு குரூப் இருக்கு, நீங்க யாரும் என்ன பகைக்க கூடாது, நான் எல்லார்ட்டும் பேசுறேன். இங்க ஒரு குரூப் இருக்கு, இவங்களுக்கு தெரிந்த வேத அறிவு என்ன தெரியுமா? எப்பா எசேக்கியா ஆண்டவரை நம்பி இருக்கிறான்னு சொன்னா அவன் ஆண்டவருக்கே விரோதமானவன் அப்படின்னு குரூப் உருவாக்குறான். என்ன ஆண்டவருக்கு விரோதமானவன்? ரப்சாக்கேக்கு என்ன தெரியும்னா எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். அந்த கூட்டம் என்ன கூட்டம்? ரப்சாக்கே கூட்டம் யாரு? எல்லாரும். அல்லேலூயா. மாதா கோயிலுக்கு போனாலும், ஏஎல்சிக்கு போனாலும், பெந்தேகோஸ்துக்கு போனாலும், யெகோவா சாட்சிகளுக்கு போனாலும், இயேசு நாமத்துக்கு போனாலும் எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா. என்னங்க அங்கேயும் இயேசுதான் இருக்காரு, இங்கே இயேசுதான் இருக்காரு. மன்னித்துக் கொள்ளுங்க, நான் உங்களை வருத்தப்படுத்த பேசல. இந்த ஒரு அபிப்பிராயம் உள்ள ரப்சாக்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எசேக்கியா தேவனுடைய பலிபீடங்களை அகற்றி போட்டான். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், எசேக்கியா தேவனுடைய பலிபீடங்களை அகற்றி போட்டானா? அந்நிய தெய்வங்களை தான் அகற்றி போட்டான். ஆனா இவங்களுக்கு அந்நிய தெய்வம் எது, ஜீவனுள்ள தெய்வம்ங்கிறது வித்தியாசம் தெரியாத கூட்டம் தான் ரப்சாக்கே கூட்டம். அல்லேலூயா. பிரதர், எசேக்கியாவுக்கு ஒரு தெளிவு இருந்தது. சத்தியம் எது, சத்தியம் இல்லாதது எது, தேவனுடையது எது, தேவன் இல்லாதது. இந்த வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம் தான் ரப்சாக்கே கூட்டம். அங்க கும்பிட்டா என்ன, இங்க கும்பிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் சரிதானே. ஆவி இருந்தா என்ன, அபிஷேகம் இருந்தா என்ன, செழிப்பு பிரசங்கம் பண்ணா என்ன, தரித்திரம் பிரசங்கம் பண்ணா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. ஹலோ, ரப்சாக்கே கூட்டம் தெளிவில்லாத கூட்டம்.
நம்ம சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஏன் அந்த பாட்டு ஏன் பாடக்கூடாது? ஜான் ஜெபராஜ் பிரதர் என்ன தப்பா சொல்றாரு, அவர் என்ன சரியா சொல்றாரு? எல்லாம் ஒண்ணுதானங்க, எல்லாம் நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான்னு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ரெசிபி வைப்பாங்க. ரெசிபி தெரியுமா? திருநெல்வேலினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அல்வா இல்லை, அங்கே இன்னொன்று ஸ்பெஷல், கூட்டாஞ்சோறு. தெரியுமா என்ன சோறு? கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறுனா என்ன? எல்லா காய்கறியும் ஒன்னா போட்டு கலக்குன்னு கலக்கிற ஒரு சோறுக்கு பேர் என்ன? சோறு. ஆனா அது ஒரு ருசியா தான் இருக்கும். நிறைய விசுவாசிகள் கூட்டாஞ்சோறு பொங்குறாங்க. சிஸ்டர், அந்த சபையில போலாமா? இந்த உபதேசம் கேட்கலாமா? இந்த உபதேசம் தப்பு இல்லையானா? எல்லாம் ஒண்ணுதாங்க, ஏசுதான், அங்க ஆராதனை தான், அங்க சத்தியம் தெரியாத கூட்டம். தவறு எது? எசேக்கியா அப்படிப்பட்ட யாருக்கு தேவன் அற்புதம் செய்வார், எது வரைக்கும் தேவன் அமைதியா இருப்பார் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். சத்தியம் எது, சத்தியம் இல்லாத என்கிற வித்தியாசம் தெரிகிறவர்கள். நான் சொல்லட்டா, நல்ல விசுவாசிகளா இருந்தா நான் ரொம்ப அன்போடு சொல்றேன். நம்ம லலிதா டாக்டர் சபைக்கு முதல்ல வந்தாங்க, சந்தோஷம் வராங்க, இங்க வரல நீங்க யோசிக்க வேண்டாம். அவங்க வர்ற ஆரம்பத்தில் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துருந்தேன். இப்போ அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் எங்கெல்லாம் சபைக்கு, ஏன் நம்ம சபை உள்ளே இருக்கிறனால அறிமுகம் இல்லை, எப்படியோ அவங்க யார் மூலமோ கிருபையினால கேள்விப்பட்டு வந்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. அங்கே இருந்த ஒரு குடும்பம், ஏற்கனவே வாடகை இருந்த ஒரு போலீஸ்காரர் அவர்களை அறிமுகப்படுத்தி நமக்கு கூப்பிட்டு வந்தார். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, திண்டல் நகரில் ஒரு சபைக்கு போனோம்னாங்க. ஏன் நீங்கள் அங்கே அப்புறம் போகலைன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் போன ஃபஸ்ட்டு நாளே என்னால் அங்கே இருக்கவே முடியலன்னாங்க. நான் ஒருத்தரை குறையா சொல்கிறதுக்காக சொல்லலை, அவர்களுக்கு அங்கே இருக்கிற முறைமை, அவங்க புல்பிட்ட ஷூ போட்டிருக்காங்க, அவங்க ட்ரெண்டு வேறையா இருக்குது, அவங்க பேசுனது எதுவுமே எனக்கு அங்கே போன ஃபஸ்ட்டு நாள் எனக்கு இது நம்ம இடம் இல்லை, இது நம்ம இடம் இல்லை, இங்கே நம்ம இருக்கக்கூடாதுன்னே தோணுச்சு. டக்குன்னு வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா. அப்போ எது நம்முடைய இடம், எது சத்தியம், எது சத்தியம் உள்ள சபை என்கிறதை உணர முடியாத கூட்டம் ரப்சாக்கே கூட்டம். அல்லேலூயா. சத்தியம் உள்ளது எது என்பதை உணர்கிற கூட்டம் எசேக்கியா கூட்டம். எசேக்கியா மேடைகளை அகற்றினான். இப்படி சொல்றேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே. ஜெபமாலைகளை அகற்றினான். சோத்ரம். வீட்டில் உள்ள இயேசு போட்டாக்களை அகற்றினான். ஆமென். வேளாங்கண்ணி தீர்த்த தண்ணீரை அகற்றினான். சோத்ரம். அல்லேலூயா. இதெல்லாம் அகத்தணும். ஆமென். எல்லாம் அகற்றினான். அதனால சொல்றான், உங்களுக்கும் உங்க பாஸ்டருக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லைன்னா, எசேக்கியாவுக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு எது பிடிக்குதோ அதை தான் நான் செய்கிறேன். என் ஆண்டவருக்கு பிடிக்காத நான் செய்யல, அது தப்புப்பாங்கிறத எசேக்கியாவுக்கு தெரியும். சத்தியம் உள்ளவனுக்கு தெரியும், சத்தியம் இல்லாதவனுக்கு தெரியல. சத்தியம் இல்லாதவன் எல்லாம் ஒண்ணுதான். சோத்திரம். எல்லாம் ஒண்ணுதான். சபையில எப்படி இருந்தா என்ன? சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். சத்தியம் படி ஆராய்த்தா என்ன, சத்தியம் இல்லாம ஆராய்ச்சி பசுத்தாய் பெற்றான பிறனா என்ன, எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் சரிதான். நான் இயேசு, ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆளப்பார் ஆள, ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்கு ஏன் இவ்வளவு பெருசா எழுதி கொடுக்கணும்? ஒரே வார்த்தை சொல்லிட்டு போலாமே, ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ், இயேசுவை நம்புங்கள், ஒரே வார்த்தை. இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு பெருசு? அல்லேலூயா. இதில் எழுதியிருக்கிறபடி செய்ய யாரு சித்தமா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் வாசலை திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். வாசிங்க பிரதர், வாசிங்க. அவருடைய பலிபீடங்களை அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமை நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே இடம், கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின இடம், சத்தியம் உள்ள இடம், அங்கதான் கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ட இடங்கள் என்ன செய்யக்கூடாது? பலியிடக்கூடாது. அறியாமையின் காலங்களில் கர்த்தர் காணாதவர் போல் இருப்பார். அறிந்து கொண்ட பிறகு ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, ஒரு கல்லூரிக்கு போறீங்க, ஒரு சபை தேடி போறீங்கன்னா சத்தியம் உள்ள சபையான்னு பார்க்கணும். அங்க பாஸ்டர் போனா அங்க ஒரு இயேசுநாதர் கைவிரித்து கொண்டு என்னை அழைத்தாரா?
இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் சொல்லல ஐயா, கை விரித்துட்டு இருக்கிறத சொல்றேன். இயேசு அழைக்கிறது போல நானும் போயிட்டேன். அங்க போய் என் கண்ணீரோடு இயேசுவை நான் என்ன ஏன் ரப்சாக்கேவா இருக்கிறா? இன்னும் நீ எசேக்கியாவா மாற மாட்டியா? என்னைக்கு எசேக்கியாவா மாறுவா? என்னைக்கு எசேக்கியாவா மாறுவா? சத்தியத்தை அறிந்த கூட்டம், சத்தியத்தை உணர்ந்த கூட்டம், சத்தியத்தின்படி வாழுகிற ஒரு கூட்டம் எசேக்கியாவின் கூட்டம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க பிரதர், வாசிங்க. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். அடுத்து அவன் சேலஞ்ச் பண்றான், உனக்கு பலன் இருக்கா? அடுத்த சவால், உனக்கு பலன் இருக்கா? முதல் சவால், உனக்கு நம்பிக்கை என்ன நம்பிக்கைப்பா? நீ நம்புறது பொய். ரெண்டாவது கேட்கிற, உனக்கு என்ன பலன் இருக்கு? நான் சொல்றேன், நான் எசேக்கியாவா சொல்றேன், ஆமா ஐயா எனக்கு பலன் கிடையாது. 2000 குதிரை ஏறுறதுக்கு என்கிட்ட ஆள் கிடையாது. அல்லேலூயா. லட்சோப லட்ச வீரர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்கப்பா. உனக்கு என்ன இருக்கு? டியர் பிரதர், ஐ ஹேவ் நோ ஸ்ட்ரென்த். எனக்கு மனுஷ பலன் இல்ல. ஏன்னா நான் பலத்தை நம்பி இருக்கிறவன் அல்ல, தேவ கிருபையை நம்பி இருக்கிறவன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பலத்தை நம்ப கூடாது. நீங்களும் நானும் கிருபையை நம்பணும். கிருபையை நம்பினா என்ன நடக்கும், பலம் என்ன நடக்கும் பிறகு பார்ப்போம், பிறகு பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் பலத்தை நம்புறவன் அல்லையா, நான் கிருபையை நம்புறவன். அவன் கேட்கிறான், உனக்கு என்னப்பா இருக்கு? 2000 குதிரை கொடுக்கிறேன், ஏறதுக்கு ஆள் இருக்கா? நீ அவை 24ஆம் வசனம். கூறாதே போனால் நீ என் ஆண்டவருடைய 25ஆம் வசனம். இப்போதும் கர்த்தருடைய கட்டளைகள் இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க. அவன் தேவனை தனக்கு உரிமையாக்குறது போல பேசுறான். இப்ப கூட ஆண்டவர் பேசிதான் வந்தேன். பாவி, எனக்கு அதை வாசிக்க வாசிக்க சிரிப்பா இருக்கு, கடுப்பா இருக்கு, என்னென்னமோ பண்ணுது. என்ன சொல்றான்? கர்த்தர் தான் பேசினார். கர்த்தருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இருக்காது. கர்த்தரை சொந்தம் கொண்டாடுவான். நான் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் என்கிட்ட பேசினா தெரியுமா, அவன் ஜபித்திருக்கவே மாட்டான். அது வேற. என்ன கதை விடுற? அல்லேலூயா. சோத்திரம். நானும் ஆண்டவர் என்கிட்ட பேசினார் சிஸ்டர், ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினார். எல்லாம் பொய்க்கும் பிதாவுமா இருக்கான். எனக்கு இதை வாசிக்கும் போதே ரொம்ப யோசனையா இருந்துச்சு. அல்லேலூயா. வாசிங்க. இந்த தேசத்திற்கு விரோதமா போய் அதை அழித்து போடுன்னு யார் சொன்னாரா? கர்த்தர் சொல்லாதெல்லாம் சொன்னாருன்னு சொல்லுவான். டிவி பார்க்கப்பட ஆண்டவர் சொன்னாரா? பார்க்க சொன்னாரு. அங்க ஒரு பாஸ்டர் நின்று லவ் பண்ண சொன்னாரு. உனக்கு எல்லாம் தான் சொன்னாரு. அல்லேலூயா. அப்படி சொன்னார். அவர் புல்பீட்ல மனைவி ஏற்றி வச்சு பாருங்க, நானும் அவளும் ஒருவரை விரும்பினோம், அதில் கல்யாணம் பண்ணியிருக்கிறோன்னு ஒரு ஆள் பேசினார். எனக்கு அலசமா இருக்கு அந்த மனுஷன் அப்படி பேசி அதில் கூடியிருந்த பல ஆயிரம் வாலிபர்களுக்கு அது ஒரு உதாரணமா போச்சேங்கிற கஷ்டம். இப்போ அத்தனை பேரும் அதை பிடிச்சி தான் பேசுறான். நாம சொல்ற ஒரு வார்த்தையினுடைய தவறு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாதெல்லாம் சொன்னார்னு சொல்லுவான், அது பாவம் இல்லம்பான். வாட்ஸ் ராங் இன் இட்? கேர்ள் ஃப்ரெண்டை பழகிறது என்னங்க தப்பு அப்படின்னு பேசுவான். இன்னைக்கு செழிப்பு உபதேசம் பேசுற சில ஆட்கள்லாம் அப்படிதான் பேசுறாங்க. அல்லேலூயா. லிவிங் டுகெதர், அதுல என்னங்க தப்பு இருக்குன்னு பேசுறார். ஒரு பாஸ்டர் சொல்றார் லிவிங் டுகெதர். அல்லேலூயா. எப்படி இருக்கிறாங்க? லிவிங் டுகெதரா இருக்கிறாங்களாம். புரியுதா? லிவிங் டுகெதர்னா உங்களுக்கு விளங்குதா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரே வீட்டில் இருப்பாங்க, புருஷ மனைவியா இருப்பாங்க. ஆனா வாழ்ந்து பார்த்து பழகி பிறகு விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. ஆண்டவர் அப்படி இருக்க சொன்னாராம். என்ன சொல்ல? ஒரு மோசமான கூட்டம், ரப்சாக்கே கூட்டம், கர்த்தர் சொல்லாதவைகளை சொன்னார்னு சொல்லுகிற கூட்டம், தவறை சரின்னு போதிக்கிற ஒரு கூட்டம். வாசிங்க. அப்பொழுது இலிக்கியாவின் குமாரன் எலியாகும் அவன் என்ன சொல்றான்? பேசுறதெல்லாம் கேக்குதுப்பா, அதனால நீ யூத பாஷையில பேசாண்டா, நீ சீரிய பாஷையில பேசுன்னு சொன்னா, அவன் அடுத்து பேசுறதெல்லாம் ரொம்ப கொடுமை. நான் உன்கிட்ட பேச வரல, கெட்ட வார்த்தையில பேசுறான். அல்லேலூயா. 27ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ரப்சாக்கே உங்களோட கூட தங்கள் ஐயோ உங்களோட கூட ரொம்ப கேவலமா இருக்கு. மலத்தை தின்னவும் நீர், அதுக்கு நீங்க விளக்கம் நீங்க அறிந்துகிடுங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படி என் ஆண்டவன் அனுப்பினார்னு சொல்லி அடுத்த வசனம்
அடுத்த வசனம். ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் கேவலப்படுத்துறான். அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். அடுத்த வசனம். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள். எசேக்கியா அடுத்து என்ன செய்யறான்? முதல்ல என்ன செய்யறான்? நம்பிக்கையை பரியாசம் பண்ணான். ரெண்டாவது சொல்றான் உனக்கு ஆள் இருக்கான்னு கேட்கறான். மூன்றாவது சொல்றான் நீ வஞ்சிக்கப்படாதிரு. வஞ்சிக்கப்படாதுன்னு பேசுறவனே வஞ்சிக்கிறவன் தான். அல்லேலூயா. தேவ ஜனமே, வஞ்சிக்கப்படாதிருங்கள்னு பேசுறான் பாருங்க, அவன் தான் வஞ்சிக்கிறவன். என்ன வாசிங்க, சொல்லுங்க, வாசிக்கலாம். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரியா ராஜாவின் என்று எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள். இங்க பாரு, சபைக்கு போ, இந்த பாஸ்டர் ஒரு 2 மணி நேரம் என்னென்னமோ பேசுவான், கேட்டும் கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருந்து வந்துரு, அதுக்கு இடம் கொடுத்துறாத. யார் பேசுறா? ரப்சாக்கே. அப்போ அப்படி கேட்கிறவங்க எல்லாம், கேட்டும் கேட்காத மாதிரி உட்கார்ந்து எழுதி போறவங்க எல்லாம் யார் பேச்ச கேட்கிறாங்க? ரப்சாக்கே. சத்தியம் இப்படி இருக்கிறது, ஞானஸ்நான சத்தியம் இருக்கிறது, நீ கேட்காத. அல்லேலூயா. கீழ்ப்படுகிற சத்தியம் இருக்கிறது, நீ கேட்காத. கர்த்தருக்கு கொடுக்கிற சத்தியம் இருக்கிறது, நீ கேட்காத. மிஷனரி காணிக்க, நீ அதெல்லாம் காது கொடுத்து கேட்காத. நம்ம வேலை அது கிடையாது. நம்ம போறோமா, பக்கத்தில் இருக்கிறோம் சீண்டனோமா, அல்லேலூயா, நம்ம உட்கார்ந்தோமா, 2 பேரோட வாலிப பயல்க நம்ம கெட்டு 2 பேரை கெடுத்தோமா, எழுதி போயிடணும். அது பேசுறவன் ரப்சாக்கே. ரப்சாக்கே பேசுறான், இடம் கூடாது. எனக்கு இது அடுத்த வசனம் நல்லா இருக்கு, வாசிங்க. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். திரும்ப திரும்ப சொல்றான் பாருங்க, அவன் சொல்றது கேட்காது, அவன் சொல்றத கேட்காது. இன்னைக்கு பிசாசு அநேகருக்கு காதுல சொல்றது, இந்த பாசு சொல்றத கேட்காது, அந்த ஆள் சொல்றத கேட்காது. ஏன்னா கேட்டா உருப்பட்டுருவா. கேட்காத கேட்காத கேட்காத, காதுல இடம் கொடுக்காத, கேட்காத. அதுக்கு உன் காதை அடைச்சி வச்சிரு, கேட்காத. அவன் சொல்றது கேட்காத. அப்படி சொல்ற பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். வாசிங்க. அசிரியா ராஜா சொல்லுகிறது, அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி. எப்படி ஆகணும்? ராசியாகணும். நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். ஒண்ணுக்குள்ள ஒன்னாவாரு, ராசியாகு. அல்லேலூயா. சீரியலோட ராசியாகு, சீரியலோட ராசியாகு. கேமோட பப்ஜி 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 போண்டா இல்லையோ, ஃப்ரீ ஃபயர் ராசியாகு ஆகு. யாரெல்லாம் இதோட ராசியாகிறையோ அதெல்லாம் பிசாசோட ராசியாகிறதுக்கு சமம். நீ என்னோட ராசியாகப்பா, அங்க ராசியா. யூத் மீட்டிங் போதப்பா, போதா யூத் மீட்டிங் போத அங்க ராசியாகாத, நீ நம்மகிட்ட ராசியாக. இங்க பாரு, யூத் மீட்டிங் போற நேரத்தில் ஒரு கேம் ஓவர். அல்லேலூயா. யூத் மீட்டிங் போனா அங்க உட்கார்ந்து அந்த ஜோசங்களும் அந்த ரீனா ஆண்டியும் ஒரே பிளேடு போடுறாங்கப்பா. அல்லேலூயா. அவங்க 2 பேரும் சொன்னதையே சொல்றாங்க. வாலிபனே வாலிபனே, நமக்கு வாழ்க்கையை பத்தி நமக்கு இல்லாத அக்கறை அவங்களுக்கு வந்துற போது அவங்க சும்மா இது விட்டா போதாதுன்னு வேலூருக்கு வா, ஒசூருக்கு வா, அங்க வா, இங்க வா. ஏன் நம்மளை போட்டு பாடாப்படுத்துறாங்க. ஒசூருக்கு வேலூருக்கு போறவங்க கை தூக்கி எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. போனோம், அல்லேலூயா, போனோம். நான் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொருவரையா கூப்பிட்டு கேட்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்குள்ள ஏற்பாடு பிரதர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அங்கே நீங்கள் இருக்க வேண்டாம், சபைக்கு வந்ததுக்கு நான் பெர்மிஷன் கேட்டிருக்கிறேன். சனிக்கிழமை ராத்திரி கிழமை நீங்கள் வந்துடணும். வேலூருக்கு போகணும், அங்கே போய் 2 நாட்கள் கேம்பில் உட்காரணும். பிசாசு சொல்லுவான், அங்கெல்லாம் ராசியாகாத, இங்க ராசியாகு. ஏன் போற? கிளிசிறுப்பாக்கம் வேலைக்கு கூப்பிடுறாங்களா? ராசியாகாத. அந்த நேரம் தொலைக்காட்சியில் நேயர் விருப்பம் கேளு. என்ன விருப்பம்? நேயர் விருப்பம். இதெல்லாம் பிசாசு பேசுறது. அல்லேலூயா. சபையில ராசியாகலனா வேற எங்கேயோ ராசியாவீங்க. சபையோடு ஐக்கியமாகலனா வேற எங்கேயோ ஐக்கியமாவீங்க. அந்த நாட்கள் எங்க பெற்றோர் எங்களை சபையோடு ஐக்கியமாவதற்கு வற்புறுத்தினார்கள். நாங்க விரும்பி போகல சார், எங்களை வற்புறுத்தினாங்க. நான் சொல்றேனே,
எங்க சபையில பாஸ்டர் அப்படி பழக்கினார். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், வசதியான குடும்பத்தில் உள்ளவங்க முதல் ஏழை குடும்பத்தில் உள்ளவங்க வரைக்கும் சபையில் ஐக்கியமா இருந்தாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை சொல்றேன். அவங்க ரொம்ப வசதியான குடும்பம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸ்கால் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோயில், ஒரு பெரிய காலேஜ், ஒரு 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 நல்ல நல்ல கல்லூரி, பேர் போன ஒரு கல்லூரியில ஆங்கில பாடத்திற்கு ஒரு விரிவுரையாளர், சீனியர் ப்ரொஃபசர் ஒரு இருந்தார். அவர் பேர் டாக்டர் ஐசக் ஞானசிங். அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், பெரிய அறிவாளி, ரொம்ப நல்ல மனுஷன். அவரை ஆண்டவர் சந்தித்து எங்க சபைக்கு கொண்டு வந்தார். அவருடைய மனைவி ஒரு ஸ்கூல்ல ஹெட் மிஸ்ட்ரஸா இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே பரம்பரையா பணக்காரங்களா இருந்தவங்க. அந்த நாட்களிலேயே அவங்க வீடு பல கோடிகளுக்கு போகும். அந்த அண்ணன் சபைக்கு வருவாங்க. அவங்க அப்பா கார்ல வருவார். வந்து ஆராதனை முடிஞ்ச உடனே இவர் போய் கதவுகிட்ட நிற்பார், டேடி டேடி. ஏன்னா போகும்போது இவங்க சபையில சாப்பாடு பெருசா கிடையாது, இவங்க ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. அந்த ஹோட்டல் சாப்பாடுக்காக டேடி வரேன், டேடி டேடி வரேன், டேடி டேடி வரேன் டேடி. அவர் அப்படியே தகப்பன் கண்ணு முன்னாடியே கிளாஸை ஏற்றுவார். அப்போ வந்து இந்த பவர் விண்டோலாம் கிடையாதுல்ல. கையாடுன்னு சொல்லி கிளாஸை ஏற்றி கம்முன்னு காரை கிளப்பி போயிடுவார். இவர் எங்களோட நிற்பார். அவருக்கு குனியவும் நிமிரவும் தெரியாது, நிமிரவும் தெரியாது, எந்த வேலையும் தெரியாது. அவர் வீட்டில் பதுமை போல, பதுமைனா பொம்மை போல வளர்க்கப்பட்டவர். அவர் பேர் தான் ராக்லாண்ட். இப்போ விஐடி காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறார். எங்க சபையில் உள்ள விசுவாச தம்பி பிரதர். அந்த அண்ணன் தான் எல்லா இடங்களும் டாக்ஸ் மினிஸ்ட்ரி கூட்டு போவார். பிறகு சின்ன பிராயத்தில் அவர் அப்படி இருந்தால் தகப்பன் விட்டு பழக்கினார். இங்கதான் இருக்கணும். பாஸ்டர் சொல்லுவார், வீட்டில் சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போவார் பாஸ்டர். அங்க வாலிப பசங்கெல்லாம் பாஸ்டர் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இருப்போம். என்ன தம்பி ராகலன், அப்பா விட்டுட்டு போயிட்டாராம்பார். ஆமா பாஸ்டர் பரிதாபமா சொல்லுவார். சபையில வேலை செய்யும்பார். எல்லாரும் பெருக்கணும். இந்த ராகலன் தொடப்பம் எடுத்து பெருக்குவார். அவருக்கு வீட்டில் பெருக்குன அனுபவமே கிடையாது. நான் ஒருத்தரை மேன்மைப்படுத்தி சொல்லல, அந்த அளவிற்கு அவங்க வீட்டில் 2 சர்வெண்ட். சிசிடிவி கேமரா இல்லாத நேரத்தில் துபாயில இருந்து சிசிடிவி கேமரா வரவழைத்து அவர்கள் கேட்ல வச்சிருப்பாங்க. அவ்வளவு வசதியா வாழ்ந்த ஒரு குடும்பத்தினுடைய பையனை சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவங்க அப்பா விட்டுருவார். ஐயோ படிப்பு போயிருமே, பாழா போயிருமே, ஒன்றும் போகல. இன்னைக்கு ஆண்டவர் அவரை கிருபையை ஆசீர்வதித்து இன்னைக்கு விஐடியில் ப்ரொஃபஸராக இருக்கிறார். அவருடைய மனைவி ஈபியில் அங்கே ஃபோர்மேனாக இருக்காங்க. 2 பேரும் ஆசீர்வாதம். இன்னைக்கு அவங்க பையன் மாற அவங்க அப்படி பழக்கிறத நான் நினைத்து நான் கத்தரை துதிக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணேன், தம்பி எங்கள் தம்பி வந்து ஒரு இடத்துல கீபோர்டு வாசிக்க போயிருக்கிறான், அவங்க ஒரு யூத் மீட்டிங் போயிருக்கிறான். நான் சொன்னேன், அண்ணா அவன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறான், ஆனால் சாயங்காலம் வந்தால் இன்னொரு யூத் மீட்டிங் போவான், இன்னொரு யூத் மீட்டிங்கில் போய் அங்கே செய்தி கொடுப்பான். பல ஊழியங்கள் எப்போனே வருவான். அவன் வர ராத்திரி 10 மணி ஆகும்பா. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10 மணி வரைக்கும் தம்பி கஷ்டப்பட்டா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போய் என்னென்ன செய்வான்? இல்லை, ஆண்டவர் படிப்பை பார்த்துக் கொள்வார். அவர்கள் கிருபையை நம்புகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் திறமையை நம்புகிறவர்கள் அல்ல. எதை நம்புகிறவர்கள்? கிருபையை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. ஆகவே அவங்களோட ராசியாகாத சொல்லுவான் காதுல, ராசியாகாத. அப்புறம் ராசியாகி காணிக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் வந்து உங்களை உங்கள் தேசத்திற்கு ஒப்பான தானியம். என்ன தானியம்? ஒப்பான தானியம். சத்தமா சொல்லுங்க, என்ன தானியம்? ஒப்பான. எல்லாரும் சொல்லுங்க, ஒப்பான. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? கானான் தேசம் உனக்கு தருவேன், அது ஒரிஜினல். ஆனா பிசாசு என்னது சொல்லுவான்? நாட் ஒரிஜினல், ஒப்பான. ஹல்லேலூயா. கானான் தேசம் ஒரிஜினல், ஆனா பிசாசு உனக்கு கொடுக்கிறது ஒப்பான. லோத்துக்கு சோதம் குமாரா எப்படி தெரிந்தது? கர்த்தருடைய தோட்டம் போல. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு உங்கள் கண்களுக்கு பல காரியங்களை வேற விதமா காட்டிக் கொண்டிருக்கிறான். அதான் நல்லா இருக்கு பாரு, அது மகிழ்ச்சியா இருக்கு பாரு, அதுதான் தேவன் சொன்னது போல இருக்கு பாரு. போல, that is not original but duplicate உங்களுக்கு காண்பித்து ஒப்பானதை காட்டுகிற பிசாசுக்கு இடம் கூடாதே. இன்னைக்கு அநேகர் பிசாசுனுடைய ஒப்பான ஆசீர்வாதங்கள்,
கர்த்தர் சொன்ன தேசத்தின் ஆசீர்வாதம் அல்ல, ஒப்பான ஆசீர்வாதங்களை தேடி போகாதுங்க. அவனோட ராசியாக சொல்லுவான், அவனிடத்தில் காணிக்க கொண்டு வர சொல்லுவான், அவனுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை தருவான். ஒப்பானதை காட்டுறதுக்கு சம்மதிக்க கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க 32ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், இவ்விதமாய் நீங்கள் சாகாமல். 33ஆம் வசனம். ஜாதிகளுடைய தேவர்கள். அப்பவும் சொல்றான் பாருங்க, எசேக்கியாவின் வார்த்தைகளுக்கு இடம் கொடாதிருங்கள். 34ஆம் வசனம். பட்டணங்களின் எங்கே அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டா கேட்கிறான். 35ஆம் வசனம். கர்த்தர் எருசலேமை தன் கைக்கு தப்புவிப்பார் என்று அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார்? 36ஆம் வசனம். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக ஆனா ஆண்டவர் கிருபையினால நல்ல விஷயம், எசேக்கியாவின் ஜனங்கள் மௌனமா இருக்கிறாங்க. எனக்கு இந்த மௌனத்திற்கு பதில் தெரியல. மதில் மேல் உள்ள பூனையா என்ன சொல்லுவாங்க? மதில் மேல் உள்ள பூனை பார்த்திருக்கீங்களா? இந்த பக்கமும் தாவ வாய்ப்பு இருக்கிறது. மதில் மேல் பூனை போல அப்படியே இருக்கான். யாரை நம்ப? ரப்சாக்கே நம்புறதா? எசேக்கியா நம்புறதா? ரப்சாக்கேவா எசேக்கியாவா? விளைவை பார்ப்போமா? இப்போ எசேக்கியாவினுடைய வழக்கம் ஆரம்பிக்கிறது. 19:1 வாசிப்போம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து, எங்கேயும் போக மாட்டான், வஸ்திரத்தை கிழித்து இரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். எசேக்கியாவுக்கு வேற எங்கேயும் போக தெரியாது. உமையன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, தன்னையே பலியாய் தந்த மண்ணுயிர் ரட்சகனே. உனக்கு பலன் இருக்கப்பா, 2000 குதிரை வீரருக்கு ஆள் இல்லை. எசேக்கியா ஏன் இவ்வளவு பலவீனமான எனக்கு விளங்கலை. வாசிக்கலாமா? இந்த 2 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரத்திலேயே இன்னொரு வசனம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கும். எசேக்கியா ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கிறார் போல. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை பிடுங்கி கொடுத்தான். என்ன தெரியல, ஏன் தெரியல. வறுமையின் உச்சகட்டம். எசேக்கியா உண்ட பணம் இருக்கா? இல்ல. பலன் இருக்கா? 2000 ஆள் கூட கிடையாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் விழ தெரியும், தேவ ஆலயத்தில் விழ தெரியும். அன்பு தேவ பிள்ளைகளே, எதுவரைக்கும் ஆண்டவரை மறந்திருப்பார்? நீ கர்த்தருடைய சமூகத்தில் விழும் வரைக்கும் நாம் மறந்திருப்பார். எனக்கு ஆண்டவரதே பிரதர்ஸ், சகோதரிகளே, கொஞ்சம் கர்த்தர் சமூகத்தில் விழுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கவனி தம்பிமார், லேப்டாப்பே நோண்டிட்டு இருக்காதுங்க, என்ன கவனி. கர்த்தர் சமூகத்தில் விழுங்க. தேவ சமூகத்தில் விழுந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. நான் அநேக பிரதர்ஸோட சொல்லியிருக்கிறேன், கொஞ்ச நாள் விழுந்து பாரு, தேவ சமூகத்தில் கிடந்து பார். ஐயா, நான் எங்கப்பா போவேன்? எனக்கு உம்மிடத்தில் தான் விடுதலை உண்டு, நான் கிருபையை நம்பி இருக்கிறேன். எசேக்கியா விழுந்தான். உங்க குடும்ப சூழ்நிலையை நினைச்சு பேசிட்டே இருக்கிறீங்கல்ல, ஐயோ என்ன நடக்கும்னு தெரியலையே, என்ன ஆகும்னு தெரியலையே, என் பிள்ளைகள் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியலையே, என் புருஷனுடைய வியாபாரம் தொழில், என்னுடைய குடும்ப வேலைகள் என்ன ஆகும்னு தெரியலையே, எங்க காலங்கள் எப்படி போகும்னு தெரியலையே, எவ்வளவு கலக்கத்தோட பேசுறீங்க. கர்த்தர் சமூகத்தில் விழுந்து பாரு, பதில் கர்த்தரிடத்தில் இருந்து வரும். வந்ததா? வந்தது. நான் சொல்றேன், அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறவனுக்கு உறுதியான பதிலை ஆண்டவர் தருவார். 3 பேர் அனுப்பினார். ஐயா இப்படி இருக்கு, ரொம்ப வாசிக்க வேண்டாம், ரொம்ப வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. ரொம்ப வருத்தத்தை ஷேர் பண்றான். எசேக்கியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. அல்லேலூயா. சாரி ஏசாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. ஏசாயா பேசுறாரு. எனக்கு அந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது.
21ஆம் வசனம். நீங்க தப்பா நினைக்க கூடாது, நான் பெண்களை கேவலமா பேசல. ராஜா சனகரிப்புக்கு விரோதமா சொல்றாரு, நான் ஒரு எருசலேமின் கன்னியாஸ்திரி உன்னை இகழ்வாள். புரியுதா? பொம்பளை பிள்ளைய வச்சு ஒரு சிரிக்க வைப்பண்டா அப்படிங்கிற. ரெண்டாவது, எருசலேம் குமாரத்தி உன்னை தலையை துளுக்குவாள். இங்க பாரு கேவலம், நம்மளை பேசிச்சு எப்படி போது பாரு அப்படின்னு. சகோதரிமாருடைய வாய் நல்ல வாய். அல்லேலூயா. நீங்க தான் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 புகழுகிற வாயும் கூட நீங்க தான். பரியாசம் பண்ற வாயும் நீங்க தான். தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் நீங்க தான். அப்படி பைபிள் சொல்லுது, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆனா இங்க புகழுகிற இகழ வைக்கிறார் ஆண்டவர் அவங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் 22ஆம் வசனம். யாரை நிந்தித்து நம்மால இவ்வளவுதான் படிக்க முடியும். ஆனா எனக்கு இதனுடைய ஒரிஜினல் டோன் ரொம்ப பிடிக்குது. தனியா பைபிள் வாசிக்கும் போது வாசிக்கலாம். யாரை நிந்தித்து தூஷித்தாய், என்னடா அப்படிங்கிறார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவராலேயே பொறுக்கம். நானும் பார்க்கிறேன், ரொம்ப தான் பேசிட்டு இருக்கிறேன். யார நிந்திக்கிறா, யார தூஷிக்கிறா. அதாவது இவன் தூஷித்ததெல்லாம் யார? கர்த்தரையா? எசேக்கியா தூஷித்த யார தூஷித்த மாதிரி? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அதான் நம்ம தெய்வம். நம்ம தெய்வம் அப்படிப்பட்டவர். உங்களுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனையை தனக்கு விரோதமாக வருகிற பிரச்சனை போல எடுத்துக்கொள்ளுகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தம்பிமார் பைபிள் திறந்து கொஞ்சம் பாருங்க. உங்க பைபிள்லாம் எங்கப்பா? உங்க பைபிள் எங்க தம்பி? காட்சன் வீட்டில் இருக்கா? பைபிள் எங்கப்பா? பைபிள் வச்சிருக்கீங்களா தம்பிமார்? பைபிள் எங்க? ஸ்தோத்திரம். ஸ்கூலுக்கு புக் இல்லாமல் போகாதுங்க. புக் இல்லாமல் கைவீசி கடைக்கு போகலாம். சபைக்கு வரக்கூடாது, புக்கோட தான் வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். கவனிங்க, சில தம்பிமார் வரவே இல்லை, ஆட்களை காணும். அப்படிப்பட்டவங்களை வீட்டில் சேர்க்காதுங்க. இங்கே வாலிப பிள்ளைகள், சில பிள்ளைகளை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சிலருக்கு லேட்டாக வர்றாங்க, வீட்டில் சேர்க்காது. நீங்கள் தக்க தண்டனை கொடுக்கணும். உங்களால் பிள்ளை வளர்க்க முடியணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வளர்க்க முடியணும், வளர்க்க முடியாமல் இருக்கக்கூடாது. சரி, கவனிங்க. யாரை நிந்திக்கிறாயின்னு கர்த்தருக்கு கோபம் வருகிறது, பயங்கர கோபம். அடுத்த வசனம் அழகா இருக்கு, அடுத்த வார்த்தை அழகா இருக்கிறது. யாருக்கு விரோதமாய் இத நான் சென்னை லாங்குவேஜ்ல யோசித்து படிப்பேன். எப்படி படித்த அப்படி இருக்குன்னா, என்னங்கிற, ஏன்டா சவுண்ட் விடுற, ஏன் சவுண்ட் விடுற. நம்ம ஆண்டவர் லேசுப்பட்ட ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. எசேக்கியா கர்த்தரை நம்புகிறவனுக்காய் கர்த்தர் வீர் கொண்டு எழும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வீர் கொண்டு எழும்புகிறார். வாசிங்க. நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை அவர் சொல்றாரு. எப்பா சனகரிப்பு சொல்றான், ரப்சாக்கே சொல்றான், நான் உங்களை எங்கேயா பேசினேன்? நான் பேசினது எசேக்கியா பையல. எசேக்கியா பேசினதும் சரிதான், என்ன பேசினதும் சரிதான். எனக்கு சில நேரம் ஆச்சரியமா இருக்கும். வேதத்துல தேவ ஊழியர்களும் இந்த வெளிப்பாட உள்ளவங்களா இருக்கிறாங்க. பேதுருவிடத்துல அனனியா சப்பீரால் போய் சொன்னாங்க. பேதுரு என்ன சொன்னாரு? நிறைய பேருக்கு பாஸ்டர்கிட்ட பேசுகிற ரொம்ப ஈஸியாக போயிடுது. நம்ம ரொம்ப அன்பாக பேசுகிறோமா, ஒன்று அவங்களுக்கும் ரொம்ப என்னமோ மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. சில வாலிப தம்பிமாரெல்லாம் பேசும்போது நான் யோசிப்பேன், நம்ம பாஸ்டர்கிட்டலாம் ஒரு நாள் என்ன இப்படி பேசியிருப்போமா? ஒரு நாள். எங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர் வீட்டுக்குள்ளே நான் கால் எடுத்து வச்சது எண்ணின நாட்கள். ஒருவேளை ஒரு 5 நாள் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் பாஸ்டர் தமிழ்நாடு புகழ்கிற தேவ ஊழியர் தான். அவங்க வீட்டுக்குள்ள நான் கால் எடுத்து வச்சது 5 நாள் தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போதான் எங்க பாஸ்டர் மரித்த பிறகு எங்க காலே பண்ண உட்காரும் போது நான் நிற்பேன். அவர் இப்போ தான் என்ன, நான் ஊழியக்காரர் ஆன பிறகு யாபேஸ் உட்காரு, யாபேஸ் உட்காரு, யாபேஸ் மாதிரி இப்போ அவர்கிட்ட உட்காருவேன். உட்கார்ந்தாலும் சேர்ல ஃபுல்லா உட்கார அளவுக்கு தைரியம் கிடையாது. சேர்ல முன்னாடி தான் வந்து உட்காருவேன். ஆனால் இன்றைக்கு சிலர் பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்தா
எனக்கு அதிசயமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் தெரியாதவங்க. ஏன் அனனியா சப்பீராலோடு பேதுரு பேசுறா. பேதுரு என்ன சொல்ற தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்ல. அது என்ன? பேதுரு யார்கிட்ட பேசினாரு? அனனியா சப்பீரால் யார்கிட்ட பேசினாங்க? இங்க பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்தாரு? வாலிப பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நான் மட்டும் இல்லை, எந்த ஊழியர் இருந்தாலும் சரி, சக ஊழியர்கள், கிளை சபை ஊழியர்களை கை தட்டி பரியாசம் பண்ணக்கூடாது, கேவலம் பண்ணக்கூடாது. எனக்கு வருத்தம். ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க வருத்தப்படாம நான் எப்படி வருத்தப்பட முடியும்? ஊழியர்களை கனம் பண்ணணும். அவர் சாதாரணமான ஊழியரா இருக்கிறான். அல்லேலூயா. ரொம்ப கனவீனமா பேசக்கூடாது. ஏன்னா அந்த ஊழியக்காரனிடத்துல பேசுறதும் சரி, பரிசுத்த ஆவியானவரிடத்துல பேசுறதும் சரி. ஆமென். சில நேரங்களில் சில தவறுகள் நடக்கலாம். இப்போ என்ன, நான் நேற்றைக்கு பாருங்க, நேற்றைக்கு நான் சாரங்கபாணி ஐயா வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். நான் வரேன்னு சொல்லிட்டு என்னால் நான் கீழ் சிறுப்பாக்க விஷயம் எல்லாம் போயிட்டு அப்படி இப்படி போக உண்மையிலே மறந்துட்டேன். சாயங்காலம் நான் ராத்திரி அனினா பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்த பிறகு ஐயையோ அவர்கிட்ட வரேன்னு 1 மணிக்கு வரேன்னு சொன்னனே, எனக்கு தர்ம சங்கடமாக போச்சு. அவர் ரொம்ப பலவீனமாக இருக்காருன்னு தகவல் வந்தது, மறந்துட்டேன். உடனே அவங்க பாஸ்டர் ஏழை வீட்டுக்கு போவார், பணக்கார நல்ல விஷயம் சொல்றேன்னு, பணக்கார வீட்டுக்கு போவார், ஏழை வீட்டுக்கு வரமாட்டார்னு பேசினா பாவம் அவங்களுக்கு. அவங்க பேச மாட்டாங்க. அதனால சொல்றேன், ஆள் பார்த்து பாஸ்ட் நடக்கிறார் அப்படியெல்லாம் வாய் திறந்து டப்பு மறக்கும். சில நேரம் எங்களால் நான் உங்களை மறந்துட்டேன்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு பல யோசனைகளை நான் விட்டுருவேன். சில வீடுகளுக்கு விசிட்டிங் போகும்போது சிஸ்டர் கேட்பா, உங்களால் இன்னைக்கு போக முடியுமா, கட்டாயம் முடியுமா, இவ்வளவு முடியாம இருக்கிறீங்களே, இத்தனை மணிக்கு வரேன்னு இருக்கிறீங்களே. நான் சொன்னேன், போய் தான் ஆகணும். அப்படிதான் ஓடுறோம். இன்றைக்கும் ஆராதனை முடித்த உடனே நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு தகவல் சொல்லி இருக்கிறேன். ஆராதனை முடியட்டும் வர்றேன், ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். காலையில சந்தோஷ் நகர் போகும்போது போயிட்டு போகலாமான்னு யோசித்தேன். சரி, அங்க போனா அவர் ஏதாவது பேச முற்படும் போது நேரம் ஆகிடக்கூடாதே, அங்க போகாம தவிர்த்துட்டேன். ஆகவே தேவ ஊழியர்களோடு என்னிடத்தில் மாத்திரமல்ல, யாரோடும் பேசும்போது கொஞ்சம் ஞானமா பேசுங்க. வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது. சார் தம்பிமா இருக்கா, நான் விசேஷமா சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்காக சொல்றேன். அல்லேலூயா. வீடுகளில் நீங்க அவன் இவன்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ நோ. சில பெற்றோர் என்ன சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரர், நான் எனக்கு மேன்மைக்காக பேசல, ஊழியக்காரனை பேசுவதும் தேவனை பேசுவதும் சமம். சில நேரம் தேவன் அமைதியா இருப்பார், அவர் ஸ்ட்ரிக்டா ஸ்டெப் எடுத்தார்னா உங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. நான் சாபமா சொல்லல, தேவ எச்சரிப்பா சொல்றேன். அல்லேலூயா. எந்த யார வேணா இருக்கட்டும். இங்க பாருங்களேன், சிலர் குறை சொல்லுகிற பரியாச ஆவி பூமியில இருக்கு. அன்னைக்கு எனக்கு ஒரு பாஸ்டர் அனுப்பி கொடுத்தார். பாஸ்டர் இதை கேளுங்களேன், பாஸ்டர் இதை கேளுங்கன்னு அனுப்பி கொடுத்தார். இந்த சார்ல்ஸ் பிரதர் இருக்கார்ல, நம்ம சார்ல்ஸ் பிரதர் இல்லை, இந்த சார்ல்ஸ்னு ஒரு சகோதரன் கிறிஸ்தவத்தை கிண்டல் பண்றாரு சென்னையில். அந்த பிரதருடைய ஒரு வீடியோ போயும் ஜான்சன் ஜாய்சனை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன அதுல என்ன சொல்றாரு, உன் சபையை விட்டுட்டு நீ அமெரிக்காவுக்கு போறா, உன் சபையில ஜனங்கள் கண்ணீரோடு இருக்காங்க, அமெரிக்காவுக்கு போறா, இனி போனா பல்ல உடைச்சிருவேன், இப்படி பேசலாப்ல. எனக்கு ரொம்ப வருத்தம். நான் உண்மையிலேயே ஜெபித்தேன், ஏன்ப்பா இன்னும் விட்டுட்டு இருக்கிறீன்ட்டு. அவரை கத்தர் அமெரிக்கா கொண்டு போனா என்ன, சிங்கப்பூர், உனக்கு என்னடா வந்துச்சு? நீ யாரு? அந்த சபையை மேய்க்க அவங்களுக்கு தெரியும். அவங்க அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க, அவங்க கிளை சபை ஊழியர்கள் வச்சிருப்பாங்க, இல்ல ஜெபக்குழு தலைவர்கள் வச்சிருப்பாங்க, அவர்களால் சந்திக்க முடியாத நேரங்களை சந்திக்க ஆள் வச்சிருப்பாங்க. நீ யாரு பேசுறதுக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை தப்ப பேசு, இல்ல மோசடி பண்ணிட்டாருன்னு பேசு, அதையெல்லாம் பேச முடியாம அவர் ஊழியத்துக்கு போறது. அவன் பரியாசம் பண்றவன் எல்லாத்தையும் தான் பரியாசம் பண்ணுவான். இது ஒரு ஆவி. இந்த ஆவிக்கு இடம் கொடாதிருங்கள், சபை எச்சரிக்கிறேன். அப்படிப்பட்ட வீடியோஸை பார்க்காதுங்க. சிலருக்கு அதுதான் ரசனையா இருக்குன்னா உன் ஆவி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அத குறை சொல்லுகிறத பார்க்கிறதற்கு உனக்கு ரசனையா இருந்துச்சுன்னா you spoiled your heart and spirit. உன் இருதயமும் ஆவியும் கெட்டு போச்சு. அதனாலதான் அதை பார்க்கிறதுக்கு உனக்கு விருப்பமா இருக்கு. எனக்கு கஷ்டமா போடலான்னு
மனசுல வேகம் வந்துச்சு, இப்ப நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா பொல்லாத ஆவி. நான் அமைதியாயிட்டேன். என்ன தப்புங்க? அவர் அமெரிக்கா போன கர்த்தர் பயன்படுத்துறார், ஒரு ஊழிய வாய்ப்பை கொடுக்கிறார், போய் ஊழியம் செய்யறார். என்னெல்லாம் பரியாசம் பண்றாங்க தெரியுமா? அபத்தமானதை பேசுறாங்க. நான் எனக்கு செழிப்பு உபதேசம் பாஸ்டர் சாம்பி செல்லத்தர் ஐயா மேல கடும் மன வருத்தம் இருந்தாலும் அப்படியே போடுறான். அவர் 400 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. நீ பாத்தியா எவ்வளவு அபத்தம் பேசுறான்? இப்படிப்பட்ட உலக ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கிறது. நீங்க கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சில வாலிபர்களுக்கு இது ரசனையா இருக்கிறனால அவங்க இப்படிப்பட்ட குறை சொல்லுகிற கூட்டத்தில் இணைந்து இருக்கிறான். ரப்சாக்கே வேண்டாம், எசேக்கியா போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எசேக்கியாவுக்கு விரோதமாய் பேசியது கர்த்தருக்கு விரோதமாய் பேசியது போல. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஸ்தானாதிபதியை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் ஏறினேன். சரி, அதனால 32ஆம் வசனம் ஷார்ட்டா முடிப்போம். அதனால ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்கு எப்பா வர்றேன்னு சொன்னான்ல, வரமாட்டான். இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, அம்பே எய்ய மாட்டான். முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்கு பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்ப போவான். கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு பிரச்சனைகள் வந்த வழியே திரும்ப போகும். ஒரு 4-5 முறை சொல்லுங்க. கர்த்தர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு பிரச்சனைகள் வந்த வழியே போகும். சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு பிரச்சனைகள் வந்த வழியே போகும். கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு பிரச்சனைகள் வந்த வழியே போகும். ஹல்லேலூயா. வந்த வழியே திரும்ப போவான். ஆசிங்க. என் தாசனாகிய தாவீதின் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் சொல்லி அனுப்பினார். 35ஆம் வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, கவனிங்க, எத்தனை பேர் பிரதர்ஸ் எத்தனை பேர் வந்தாங்க? தூதன் எத்தனை பேர் வந்தாங்க? ஒரே ஒரு தூதன். அல்லேலூயா. 2000 என்னப்பா 2000? எங்காலும் ஒரு ஆளு போதும்பா. அல்லேலூயா. ஒரு தூதன் இறங்கி வந்தா. எனக்கு என்னன்னா இந்த போர்க்களத்தை நான் கற்பனை பண்றேன். இந்த போர்க்களத்துக்கு படைத்தளபதி யாரு? இவ்வளவு நேரம் பேசுறேன் சிஸ்டர் பிரதர், யாரு? ரப்சாக்கே. சொல்லுங்க. ரப்சாக்கே. எனக்கு அவன் நின்னான்னு தெரியல, ஆனா எனக்கு அவன் நிக்கணும்னு ஆசை. ரப்சாக்கே படைத்தளபதி நில்லு. அவன் ரப்சாக்கே நிக்கிறான். ஆனா கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பினார். ஒரே ஒரு தூதன், சிங்கிள் தூதன் வந்தான். என்ன செய்தான்? அசீரியாவின் பள்ளத்தாக்கு பாளையத்திலே 185,000 பேரை. எத்தனை பேரை? ஒரு தூதன். எத்தனை பேரு? நீ 2000 பேர் கேட்கிற? ஒரு ஆள், சிங்கிள் ஆள் போதும் தம்பி. 185,000 பேர் காலி. காலையில சண்டைக்கு போலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படித்தானே? எதுக்கு பாளையம் இறங்குறாங்க? காலையில எங்க போனோம்? யுத்தத்துக்கு போனோம். ரப்சாக்கே தான் படைத்தளபதி. இது ட்ரம்பட்டு, எக்காலம் ஊதுறாரு. எக்காலம் ஊதுனா ஒரு பையன் எழுத மாட்டேங்கிறான். சவுண்டா ஊதுடா. ஒன்னும் காணும். எல்லாம் படுத்து கிடந்தா படுத்தபடியே கிடக்கிறான். இவ்வளவு சோம்பேறிகளா இருப்பான். ரப்சாக்கே இறங்குறாரு. இறங்கி அவர் ரதத்தை இருக்கிறாருல, ரதத்துல இருந்து இறங்கி போய் தட்டி பார்க்கிறாரு. எழும்புடா. எழுத மாட்டேங்கிறான். ஏன்னா கத்தியின்றி ரத்தமின்றி கத்த சாகடிச்சிட்டார். எல்லா பையலும் சாகடிச்சிட்டார். அல்லேலூயா. ரப்சாக்கே இப்ப யோசிக்கிறான், நம்ம போட்ட பிளான் தப்புப்பா. முழங்காலுக்கு யுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னோமே, தப்பு. முழங்காலுக்கு யுத்தத்திற்கும் சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. தேவனை தேடுகிறதற்கும் போராட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. உணர்ந்தவன் பயந்து போனான். உடனே போன் பண்றான். யாருக்கு? அப்ப என்கிட்ட அன்னைக்கு போன்லாம் கேட்க கூடாது. உடனே போன் பண்றான். சனகரிப் ராஜா, மகாராஜா வராதுங்க ராஜா. ஏன்னா அந்த ஆள் கிளம்பிட்டார். அங்க இருந்து என்ன பிளான்ல கிளம்புறாரு? காலையில நம்ம போர் வீரர்கள் போய் இஸ்ரவேல் ஜனங்களை உண்டு இல்லைன்னு யூதாவை அழிச்சிருப்பாங்க. நம்ம போய் கொடிய நாட்டி ஜெயமங்களுக்கு மகாராஜா வாழ்க அப்படி சத்தம் கேட்க போறோம்னு பிளான் பண்ணி கிளம்பி வர்றா. சில நேரம் அப்படி பிளான் இருக்குமா?
ஒரு கல்யாண வீட்டுக்கு கிளம்புறீங்கன்னு எங்களை கிளம்பும் போதே என்னென்ன செய்ய போகிறோம்னா ஒரு பிளான் இருக்கும்ல. அப்படி டூருக்கு போகிறோம்னா டூருக்கு போகிறோம் பிளான், 4 பிளானோட தான் வரார். வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து பிரயாணப்பட்டா டிராவல்ல ஃபோன் வந்துச்சா, திரும்பி போயிட்டான். திரும்பி எங்க இருந்துட்டான்? நினிவேவில் இருந்துட்டான். அவனுக்கு தலைநகரம் நினிவே, அங்கே இருந்துட்டான். இருந்துட்டு ஐயையோ என்னமோ நடக்குது, நல்ல நேரம் கெட்ட நேரமா மாறிடுச்சு, அதனால சாமி கும்பிட போலான்னு போனானா போகலையா? நல்ல நேரம் கெட்ட நேரமா சாமி கும்பிட போனான். சோதரம் அல்லேலூயா. கொஞ்சம் பார்த்து சொல்றேன். சாமி கும்பிட போனா, அங்க போனா சாமி அவனை காப்பாத்தல. சாமி காப்பாத்தோம்னா சாமிகிட்ட போனா சாமி காப்பாத்தல. அங்க என்ன நடந்துச்சு வாசிங்க சிஸ்டர். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலேக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு 2 பயலுக ஒண்ணா சேர்ந்து சொந்த தகப்பனை கழுத்துல ஒரே போடா போட்டுட்டான். செத்தே போனான். அல்லேலூயா. எசேக்கியா வர கூட அவசியம் இல்லை. உன்னை எங்க போடணுமோ அங்கே கர்த்தரை போட்டுருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எசேக்கியா வந்தெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க எந்த பிரச்சனையை முடிக்கணுமோ கர்த்தருக்கு முன்பாய் விழுகிறவனுக்காக அங்கே அந்தந்த பிரச்சனைகள் முடிக்கப்படும். உங்க கண்ணு பார்க்காத இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். உங்க சிந்தனை எட்டாத காரியத்தை கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். நீங்க புறப்பட்டு போக முடியாத இடத்துல தேவன் புறப்பட்டு போய் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அது கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு அது சகஜம். எந்த இடத்தில் அற்புதம் செய்யணுமோ அந்த இடத்தில் தேவனை தேடுகிறவனுக்காக, கர்த்தர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்காய் அற்புதம் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள ஆண்டவர். ஒரு ஆள் போதும், ஒரு தூதன். நான் அப்ப சொல்றேன், ஒரு தூதனுக்கு பதிலா நமக்கான பரலோக சேனை இறங்குனா தாங்குமா இந்த உலகம்? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன்னா பேய் பிசாசா? லேகியோன்னா பிசாசா? லேகியோம்னா 6000, 6000. 6000 என்ன? லேகியோன்னா 6000. 12 லேகியோன்னா 12 × 6 12 × 6 72,000. நான் கேட்கிறேன், இயேசுவுக்கு 72,000 வந்தா ஆஃப்டர் ஆல் எனக்கு ஒரு 35,000 வராதா? அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. அப்படி ஒரு தூதன் வந்தாலே 185,000 பேருனா எங்க ஜெபத்தை கேட்டு ஒரு பரலோக படை இறங்குனா கர்த்தரின் பிரச்சனைகளை தாறுமாறாக்கி போடுவார். அல்லேலூயா. நான் திறமையை நம்புகிறவன் அல்ல, கிருபையை சார்ந்து கொள்ளுகிறவன். கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ராசியாக கூடாத ராசி ஆகாதுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க. உங்களை உயர்த்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ரிக்கா பாலா. கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமா? வாலிபர்களுக்கு அன்பா சொல்றேன், உலகத்தோட ராசியாக பிசாசு கூப்பிடுவான், அங்க ராசி ஆகாதே. தேவன் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உனக்கென்று மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். ரிக்கா பாலா. வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, பிரச்சனைகளை பார்த்து கொள்ளுகிறவர், எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர், எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர், காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுகிறவர். ஷபரா கபௌதரா ரீபலா பௌதரா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எனக்காய் அற்புதம் செய்கிற தெய்வம், எனக்காய் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுகிற தெய்வம், எனக்காய் பரலோகத்தை அனுப்புகிற ஆண்டவர், எனக்காய் தூதர்களை அனுப்புகிற ஆண்டவர். ஆண்டவரே, நான் குதிரை பலத்தை நம்புகிறவன் அல்ல, நான் கிருபையை நம்புகிறவன். ஷாபாராதனா. கிருபையை நம்பிக்கையா இருக்கிறேன். எதுவரைக்கும் எனக்காய் மறைந்திருப்பீரப்பா, இன்றைக்கு எனக்காக உள்ள வாசல் திறப்பதாக, எனக்கான அற்புதங்கள் திறப்பதாக. ஆண்டவரே, மறைந்திருக்க வேண்டாம். இந்த வாரம் கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பாய் என்றால், எசேக்கியாவை போல கர்த்தர் சமூகத்தில் விழுந்து கிடப்பாய் என்றால் உனக்காய் வாசலை திறப்பார். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கண்திறந்து பாருங்க. அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு பெரிய வியாதி வந்தது. அப்பொழுதும் எசேக்கியாவினுடைய பழக்கம் என்ன? தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு வியாதியும் கர்த்தர் கூட்டி கொடுத்து 15 ஆண்டுகள் ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்தார். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற பழக்கம் உண்டா? உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவர். ஷபரதனா பௌதரா ஷத்தராதனா. நான் ஜெபித்து முடிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் திறமையை சார்ந்து நிற்கிறவர்கள் அல்ல.
உம்முடைய கிருபையை சார்ந்திருக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களாய் எங்கள் விசுவாசிகளை ஆண்டவர் மாற்றுவீராக. கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர்கள் இருப்பார்கள் என்றால், ஒரு தூதன் இறங்கும் போது எவ்வளவு பெரிய காரியம் நடக்கும் என்றால், எங்களுக்காய் பரலோகமே இறங்கும் அப்பா. ஷாபாரா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக அக்கினி சூளையிலே கர்த்தர் இறங்கியது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காய் தெய்வம் இறங்கி வருவீராக. கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. பலத்த பயங்கரமானவைகள் செய்யும்படி ரீபாலா பரியாச உதடுகள் முன்பாக, நிந்தனையின் அவமான உதடுகள் முன்பாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தலைகள் உயர்த்தப்படும்படி கர்த்தர் இறங்கி வந்து அற்புதம் செய்வீராக. நாங்கள் உம்மைதான்ப்பா நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நேரம் அதிகமாயிடுச்சு ஆனாலும் உம்மைத்தான் நம்பி இருக்கீரே, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உண்மையா அறிக்கை பண்ணுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கீரே, உம்மையன்றி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. பாடுவோம். உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற ரப்சாக்கே உள்ளாண்டவரே, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. எங்க வாழ்க்கையிலப்பா செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு இயேசுவே உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க கரங்களை தட்டி பாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா இந்த வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உம்மைதான்ப்பா நம்பி இருக்கிறேன். எசேக்கியா உம்மை நம்பியது போல உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். எனக்கு விரோதமாய் வருகிற பரியாசங்கள் முன்பாக, எனக்கு விரோதமான நிந்தனைகள் முன்பாக, சத்துருவினுடைய கொக்கரிப்பு முன்பாக எங்களை வாழ பண்ணுகிற உயர்த்துகிற ஒரு தெய்வம் நீங்க தான். என்னோடு கர்த்தர் இருக்கு என்பதை ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாய் உம்முடைய கரம் எனக்காய் வெளிப்படுவதாக. ராஜா உம்முடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்காக தூதர்களை அனுப்பும். எங்க வீடுகளுக்குள்ள தூதர்கள் இறங்கட்டும். ஒவ்வொருவருக்காக அனுப்பும். அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சகவாசமும் நம்மோடு பூமியிலே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பஸ்துவாங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். ஆமென்.